முருகா நீயா கோடி மலைகளில் என்ன அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னடா வேணும் உனக்கு? இல்ல முருகா, முருகனை வச்சு அனிமேஷன் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ. ப்ரோ எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஓகே, கண்டிப்பா கொலாபரேஷன் நிறைய வந்திருக்கும். அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ப்ரோ அதாவது அப்படியே கால மேல தூக்குங்க, அப்படியே பேசிட்டே தூக்கு. உங்களுக்கு என்ன இப்போ முருகர் கூட பேசணும் அவ்வளோதானே? நான் பேச வைக்கிறேன், ஓகேவா? திட்டிட்டு வந்துட்டேன். வாயா சிங்கமா நினைப்பாயினியா? நீ எப்படித்தான் ஹாய் முருகா. இதுக்கு ஒன்னும் குறைச்சலாம். இவன் வேற வந்ததுல இருந்து ஏன்டா அப்படியே பண்ணிட்டு நீ 2026 மாற்றம் நடக்குமா நடக்காதா? I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. வணக்கம். ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ட்ரெண்டிங் கடவுளாக இருக்கிற முருகனை வச்சு, அதாவது முருகனை நமக்கு வந்து அனிமேஷனாக கண்ணு முன்னாடி காட்டிகிட்டு இருக்கிற லோகன் ப்ரோவை இன்டர்வியூ எடுக்க, அதாவது பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். அண்ட் முருகரும் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. வாங்க, கதவை வந்து இந்த இருக்கிற கதவை வந்து தட்டி பார்க்குறேன், உள்ளதாக இருப்பாங்க. ஸோ இதில் பார்க்கும்போதே லோகன் வெல்கம்ஸ் யூ அப்படின்ற மாதிரி வச்சுருக்காப்புல. முருகா நீயா கோடி மலைகளிலே கொடுக்கு மலை எந்த மலை? ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்னடா வேணும் உனக்கு? இல்ல முருகா, உங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆயிட்டேன். அல்ல ஆனப்போ சரி, என்ன வேணும்? உங்க கூட லோகன் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை இன்டர்வியூ பண்ணலான்னு வந்திருக்கேன் முருகா. இன்டர்வியூ? சாரு என்ன கிழிச்சிட்டாரு அவருக்கு இன்டர்வியூ? ஏன்னே தெரியலையா? தெரு தெருன்னு முழிக்காம உள்ளவா? ஒரு ரூம் யாருங்க ப்ரோ, லோகன் ப்ரோ இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக குமுதம்லேருந்து வந்திருக்கோம். அவரு ஊருக்கு போயிருக்காரு ப்ரோ, அவர் தான் ப்ரோ வர சொன்னாரு. அவர் இல்லைங்க. ஒண்ணும் இல்ல, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. உட்காருங்க, வர சொல்றேன். ஏதோ குமுதாதான் ப்ரோ. குமுதம் ப்ரோ ரொம்ப முக்கியம். ஹாய் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ப்ரோ எதனா சாப்பிடுங்க, ஜூஸ் குடிக்கிறீங்களா? அது வெளியே வெளியே போக முடியாதுப்பா. ப்ரோ ஒரு காஃபி குடிங்க ப்ரோ. பாருங்க, டேய் தண்ணியாவது குடுறா. தண்ணி கேட்டு போடலீங்க. வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்டர்வியூ முடிச்சலாமா? எனக்கு எதுவுமே வேணாம் ப்ரோ. சரி ப்ரோ உட்காருங்க. ப்ரோ 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 ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஷூர் ப்ரோ. ப்ரோ அது வந்து முருகன் இன்னும் கிளம்பலையா? சரி, தண்ணி குடிங்க. நல்லதுனியா ப்ரோ. ப்ரோ சூப்பர், பரவாயில்ல கொடுங்க. பரவாயில்லைங்க. ப்ரோ 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 யாரு ப்ரோ அவரு? ப்ரோ தண்ணி வேணும் ப்ரோ. குடிங்க. உங்களுக்கு குறை கொடுத்தே எனக்கு பாதி எனர்ஜி போச்சு ப்ரோ. ஆரம்பிச்சு டக்குன்னு முடிச்சு விடுங்க, மாப் போடணும். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு முருகனை வச்சு அனிமேஷன் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த ஐடியா வந்துச்சு? யாரு ப்ரோ நீங்க ப்ரோ இதை ஒரு ஒரு அனிமேட்டட் ஒரு சீரியஸாக எடுத்துட்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் ஆசை எனக்கு ஆக்சுவலாக அப்படின்றது. ஸோ பேசிக்கலாக இதோட கோர் ஐடியா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி நான் ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்கேன், லைக் டிரெக்ஷன் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ முருகனை வச்சு ஏதாவது ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அந்த டைமில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணலாம் இல்லை ஒரு மூவியாக பிச் பண்ணலான்றப்போ, ஏன் அதை குட்டி குட்டியாக ஒரு ஷார்ட்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, அதுக்கான ஒரு ஒர்க்கில் ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது அப்புறம் 1 by 1 நம்ம இன்ஸ்டாவில் போடும்பொழுது அது நல்ல ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ அப்புறம் அது ஒரு மாதிரி என்கரேஜ் பண்ணிச்சு அது. ஸோ அது அப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணோம். எனக்கு யாருன்னு தெரியும் போது நானே நிறைய கமெண்ட் நிறைய ஃபயர்லாம் விட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சு. அண்ட் முக்கியமா எனக்கு கேட்கணும்னா, இத்தனை கடவுள் இருக்கும்போது எதுக்காக முருகனை வச்சு நீங்க இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணீங்க? முருகன் மேல அப்படி என்ன பக்தி உங்களுக்கு? ப்ரோ எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஓகே, ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம லைக் அவர் தான் நம்மளோட கடவுள். லைக் ஒரு தமிழ் கடவுளா நம்மளுக்கு முருகன் தான். எனக்கு என்ன தெரியல ப்ரோ, எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு மற்ற கடவுள்களை பார்க்கும்போதோ இல்ல மற்ற இதை பார்க்கும்போது எனக்கு பெருசா ஒரு ஃபீல் வந்தது இல்லை. லைக் என்னோட ஒரு காடா எனக்கு ஒரு கனெக்ட் ஆனது இல்லை. ஸோ நான் எப்போ முருகரை நான் ஒரு
ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கார்டா, லைக் எப்பவுமே என் கூட இருக்கிற ஒரு பையனா, நான் என்னால ஈஸியா ஒரு கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால முருகர் தான். ஓகே ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லா கமெண்ட் வந்து உங்க வீடியோ எல்லா கமெண்ட்டும் பார்த்தேன் ப்ரோ. செந்தமிழ் பேசக்கூடிய ஞான பழத்தை பிழிந்து அப்படின்ற ஒரு செந்தமிழ் பேசக்கூடிய முருகரை லோக்கல் தமிழ் பேச வைக்கிறீங்களே, கண்டிப்பா கழிவு ஊத்துறதுக்குன்னே ஒரு 4-5 பேர் வந்திருப்பாங்க, நெகட்டிவா கமெண்ட் வந்திருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆக்சுவலா வந்துச்சா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு நெகட்டிவா எந்த கமெண்ட்டுமே வரல. எனக்கே ஆச்சரியம் தான். ஏன்னா இப்ப சின்னதா எது பண்ணாலுமே ஒரு போற போக்குல ஒரு 4 விஷயத்த போட்டு போறதுதான் இருக்காதுங்க. ஸோ அட்லீஸ்ட் சும்மா எதையாவது திட்டணுமேன்னு சொல்லி திட்டுவானுங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாம் முருகனுக்கு பயப்படுறாங்க போல இருக்கு. லைஃப் அதாவது இவனை திட்டோம்னா நம்மள சாமி கண்ணை குத்திரும் அந்த மாதிரி சொல்லிட்டு பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து பெருசா எனக்கு நெகட்டிவா எந்த கமெண்ட்ஸுமே இல்ல. எல்லாமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான். எல்லாமே ஒரு என்கரேஜ் பண்ற ஒரு ஃபீல்ல தான் இருக்கே தவிர ஐ அம் ஹாப்பி அபௌட் இட். ஓகே, எப்படி ப்ரோ ஹாப்பி இல்லாம இருப்பீங்க? ஏன்னா எவ்வளோ மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. ஒவ்வொன்றும் பார்க்கும்போது 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் நிறைய பொண்ணுங்க கமெண்ட், பசங்க கமெண்ட், அந்த பாரபட்சம் பார்க்காம நிறைய வருது. கண்டிப்பா கொலாபரேஷன் நிறைய வந்திருக்கும். கொலாபரேஷன் வந்திருக்கும். எப்பயும் ஆடிகார்லாம் வாங்கியிருப்பீங்க. நல்லா பார்த்துருப்பீங்க. பரவாயில்ல ப்ரோ, முருகன் உங்களையாவது நல்லா வச்சிருக்காரு ப்ரோ. நல்லா வச்சிருக்காரு. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு ப்ரோ. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கொலாபரேஷன் வந்துச்சு ப்ரோ. அந்த கொலாபரேஷன் எப்படின்னா, ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு கால் பண்ணாரு. கால் பண்ணி ஹலோ இந்த மாதிரி லோகன் அப்படின்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன் பண்ணோம், நாங்க லேக்ஸ்ல பே பண்றோம். எனக்கும் ஒரு மாதிரி சரி ஓகேடா, அது லேக்ல பே வருதுன்னா சரி ஏதோ ஒண்ணு பண்ணிடலாம், நம்ம ஏதோ ஒண்ணு செட்டில் ஆயிடும் 4-5 வேலை பார்த்து. ஒரு கணக்குல டீலிங் போயிருக்கும். உங்களுக்கு மில்லியன்ல போகுது, நான் லேக்ஸ்ல பேமெண்ட் தரேன். சரி நம்மளும் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது தான் சொன்னாங்க அந்த மாதிரி நாங்க வந்து பழனில இருந்து பேசுறோம் அப்படின்னாங்க. பழனில இருந்தா சூப்பர், முருகன் ஏரியால இருந்து நமக்கு கால் வந்துச்சு, நம்ம ஜாலிடா முருகனே கால் பண்ண சொல்லிருக்காரு, முருகனே கால் பண்ண சொல்லிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் தான் சொன்னாங்க ப்ரோ நாங்க வந்து பஞ்சாமிர்தம் வியாபாரம் பாக்குறோம் ப்ரோ, கூடவே திருநீர்லாம் விற்கிறோம் ப்ரோ, நீங்க ஒரே ஒரு போஸ்ட் மட்டும் பஞ்சாமிர்தத்துக்கும் திருநீருக்கும் போட்டு விட்டீங்கன்னா வெறியாயி மன உளைச்சுக்கு ஆளாயிட்டேன். இதோட ஓகே. அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னோட லைக் வெல் விஷர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா முருகரை வச்சு பண்ற அதுல உனக்கு வேற ஏதாவது ஒரு டர்ன் அவுட் இருக்கும், கண்டிப்பா அதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஒரு கொலாபரேஷனோ பண்றதுனாலயோ இல்ல ஒரு இன்ஃபுளுசரா மாறுறதுனாலயோ வேண்டாம். ஒரு இன்ஃபுளுசரா ஒண்ணு நீ ட்ரீட் பண்ணாத, உன்னோட கெரியர் வேற, நீ வேற ஒரு விஷயத்த போகும்போது இந்த கொலாபரேஷன்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால கொலாபரேஷன்ஸ் எதுவுமே நான் பண்றதே இல்லை. ஓகே ப்ரோ. ஸோ முருகன் பக்தரா, முருகனை பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க. முருகனோட ப்ரெசன்ஸை, அந்த ஒரு வைப்பை ஃபீல் பண்ணிருக்கீங்களா இந்த வீட்டில்? ப்ரோ அதாவது அப்படியே கால மேல தூக்குங்க, பேசிட்டே தூக்குங்க. என்னடா பண்ணிருக்க? ஏங்க மாப்பாட வந்தமா எவ்வளவு நேரம் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பீங்க? ஓரமா போய் உட்காந்து பேசுங்க. நீ ரொம்ப டார்ச்சர் பண்றா. சரி சரி முடிஞ்சு தொலைங்க. எல்லாம் வந்துட்டாங்கப்பா. என்ன புரியவே இல்லை ப்ரோ. சின்ன வயசுல இருந்தே முருகனை ரொம்ப பிடிக்கும். பட் எஸ்பெஷலி வந்து ஒரு டைம்ல பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன் நான். லைக் என்ன பண்றதுன்னு தெரியல. கெரியரா இருக்கட்டும், பர்சனல் லைஃபா இருக்கட்டும், பேசிக்கலா அந்த நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்லாம் போடுவோம்ல, எல்லாரும் போயிட்டாங்க என்ன விட்டுட்டு ஐ எம் அலோன் அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நானும் தள்ளப்பட்டேன். ஓகே ஃபுல்லா ஸ்டேட்டஸ் தான், ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ், லைஃப் ஃபெயிலியர் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிற டைத்துல தான் திடீர்னு ஒரு இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் ஆரம்பிக்கிற டைத்துல வந்து இந்த ஐடியாஸ் ஒன்று வந்தது. அப்போ எனக்கு என்னன்னா ஒரு சம் பாயிண்ட்ல லைக் நான் ஒரு ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இதுல இருக்கிற ஒரு மூட் இருக்கு இல்லையா, லைக் நான் முருகன் கூட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு அந்த மூட் வந்து எனக்கு ஒரு ஒரு ப்ரெசன்ஸ் எனக்கு ஃபீல் ஆனனாலதான் வந்து எனக்கு அந்த ஒரு மூட் கிடைச்சது முருகன் கூட. ஆக்சுவலாக இல்லைன்னா என்னால் அந்த மூடு இப்போ நான் ஒருத்தவங்க கூட பேசாம அந்த கேரக்டர் பத்தின மூடை என்னால் நான் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு அந்த ஒரு அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஃபீல்ல வந்து நான் இந்த கேரக்டரோட மூடு எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் கிடைச்சது. டாய் 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 அப்படியே நடிக்காதடா. உண்மையாதான் சொன்னேன். யாரு நீ? உண்மை பூரா போய். எனக்கே தெரியுது எப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வரும்போது வெல்கம் வரவேற்புலாம் சிறப்பா இருந்துச்சு எனக்கு.
நம்ம வந்து இந்த இந்த அனிமேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னன்னா ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பார்க்கும்போது இது எப்படி பண்ணுறாரு இந்த மனுஷன், எதில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. எதில் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, என்ன ஆப் இது, கை விளாடுமா உட்காந்து? இது என்னன்னா பேசிக்காக இது ஒரு ஸ்கெட்ச்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். எப்படி ஒரு ஃபிலிம் பண்ணும்போது எங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி தான். ஒரு ஸ்கிரிப்ட், அதுக்கான ஒரு ஸ்டோரி போர்டு, அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை ட்ரா பண்ணுறது, அப்புறம் ஆஃப்டர் எஃபெக்ட் சாஃப்ட்வேரில் இது எப்படி அனிமேட் பண்ணுறோமோ அது மாதிரி அனிமேட் பண்ணி மியூசிக்லாம் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை தாண்டி என்னோட மெயின் வேலை இது கிடையாது. என்னோட ஃப்ரீ டைமில் தான் பண்ணுறேன். நான் என்னோட ஃபிலிமுக்காக ஸ்கிரிப்ட் பண்ணுறது அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டைமில் எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் மாதிரி. லைக் இது பண்ணுற நேரத்தில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். எப்போல்லாம் நான் முருகனோட ஒர்க்கில் இருக்கணும் அப்போ நான் ஒரு மாதிரி உக்கிரமா இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதனால எனக்கு முருகன் பக்தர் அது சிவன் ரேஞ்சுக்கு பேசுறீங்க, உக்கிரமா இருக்கு. இல்லை ப்ரோ, அவரோட அந்த வேலை பார்க்கும்பொழுது நான் ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவாக இருப்பேன். ஸோ அதனால எனக்கு இது டெய்லி பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கும். என்னதான் வேலை இருந்தாலும் ஒரு பார்ட் ஆஃப் த டைம் நான் ஒதுக்கிட்டு அதுக்கு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ, இல்லை அது கேட்குறது ரொம்ப க்யூரியஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி அனிமேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் வேணும், அதுக்கு பொறுமை வேணும். இது வேற எதுவும் வேலை இல்லையா ப்ரோ வெட்டியா? இதுக்கு அதான் இவ்வளவு நேரம் சொல்றது ப்ரோ, இவ்வளவு வேலை பார்த்துட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஆனா இது பண்ணும்போது ஐ எம் ரியலி லைக் ஃபீல் ஹாப்பி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால எனக்கு எது வருது வரலங்கிறத தாண்டி எனக்கு முருகனோட பிரசன்ஸ் இருக்கு. ஸோ அதுக்காக நான் பண்றேன். எது நடக்கும் நடக்காதுன்றது தாண்டி ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி லைக் when I'm doing this. ஸோ அதனால எனக்கு நான் பண்றேன். அவன் நல்லா தான் இருக்கான், என்னையதான் போட்டு டார்ச்சர் பண்றான். அந்த கமெண்ட் வந்துட்டே தான் இருக்கும், அதை கண்டுக்காதீங்க. எனக்கு ஒரு கியூரியஸ் ஒரு ஆசை, இங்கே வந்துட்டேன், இங்கே வந்தோடனே எனக்கு வந்து லோகனை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி முருகன் நம்ம நானும் ப்ரோ நீங்க பாத்துருப்பீங்களே வந்தப்ப. ஐயோ அந்த மாதிரி மட்டும் வர சொல்லாதீங்க, நான் பார்க்கல, அவர் என்ன அடிச்சு வரட்டல, அவ்வளவுதான். நீங்க முருகனை பார்க்கணும் பாருங்க, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ப்ரோ. அதெல்லாம் வந்து டீ குடிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவேன். ஜஸ்ட் சாதாரணமா சின்ன சின்ன விஷயங்கள் டிவியில ஒரு ஜோக் போட்டா கூட கூப்பிட்டு காட்டுவேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப தெரியும் அவர். உங்களுக்கு என்ன இப்போ முருகர் கூட பேசணும் அவ்வளவுதானே, நான் பேச வைக்கிறேன். ஓகேவா, ஒரு வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிட்டு போடுற மாதிரி இருக்கு. அவர் கிளம்பிட்டாரு, ஏன் நீங்க இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? அவர் கிளம்பல ப்ரோ, முருகனை கூப்பிடுறதுக்காக போயிருக்காரு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருக்கேன். அவர் முருகனை கூப்பிட? ஆமாம் சும்மா இருக்க, அவரெல்லாம் கூப்பிட்டு அவர் ப்ரோ, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாத ப்ரோ, கெத்தா காலர் தூக்கிட்டு முருகனை கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு ப்ரோ. அவரு கெத்தா முருகனை என்ன லட்சத்துல கூப்பிடுறாருன்னு போய் பார்ப்போம். வாங்க ப்ரோ. ஏதோ சொல்றோம். யோ நீ வருவன் பெருமையா பேத்திட்டு வந்தையா, வாயா சிங்கமா நினைப்பாயினியா, நீ எப்படித்தா மாசா கெத்தா இவனு வர பாட்டானுங்களா காலரெல்லாம். ஹாய் முருகா. இதுக்கு ஒன்னும் குறைச்சலாம். உனக்கு முருகா உங்களை பார்த்ததுல எனக்கு கை ஓடல கால் ஓடல, உனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும் முருகா. சொல்லு முருகா, என்ன பண்ண முருகா, சொல்லு முருகா. இவன் வேற வந்ததுல இருந்து ஏன்டா அப்படியே பண்ணிச்சுடாம, நீ கொஞ்ச நேரம் கம்முன்னுடுறா, அதுவே போதும். முதல் கேள்வியா நான் கேட்கறது என்னன்னா, முருகா திடீர்னு எப்படி முருகா நீ ட்ரெண்டிங் கடவுளா, இப்ப ட்ரெண்ட்ல இருக்க, சொல்லு முருகா. இந்த கட்சியில எல்லாம் ஐடி விங்கன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்மளும் ஒண்ணு புதுசா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி முருகா. என்ன சரின்ட்டான்? நானும் காலையில டெய்லி கோயிலுக்குலாம் போறேன். அதே தைப்பூசத்துக்கு காவடிலாம் எடுத்தேன். எனக்குலாம் அருள் புரியாத நீ லோகனுக்கு முன்னாடி இருக்க, நான் முருகா அதெல்லாம். டேய், வெளியில போய் இப்படிதான் பீத்திக்கிட்டு திரியா? நானே அந்த ஆளு ஒருத்தர் தான் கூட இருக்காருன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற ஏதாவது கேளுங்க. சும்மா ஒரு கொஸ்டின் நான் கேட்டேன் முருகா, இது ஒரு பொலிட்டிக்கல் கொஸ்டின், கேட்கட்டுமா? அதானே பார்த்தேன், கேளு. 2026 மாற்றம் நடக்குமா நடக்காதா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? என்னடா முன்னாடி உன்னைய கோத்து விட்டான், இப்ப என்னைய கோத்து விடுறான். தெரியல.
அதாவதுடா புதுசா வர்றவங்க வந்து நல்லது செஞ்சா நல்லது, இல்ல ஏற்கனவே இருக்கிறவங்க புதுசா ஏதாவது நல்லது செஞ்சா நல்லது. மொத்தத்துல நல்லது செஞ்சா நல்லது தானே. அதான் நல்லா இருந்தா சரி தானே, அவ்வளவுதான். மக்கள் நல்லா இருக்கணும், அது மட்டும் தானே. முருகா, இது ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்டுக்கிறேன். ரொம்ப நாளா முருகா சிங்கிளாவே இருக்கேன், அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பார்த்து ஒரு ஏதாவது ஒண்ணு செஞ்சு விடு முருகா. டேய் என்னடா இவன் என்ன இந்த ஏரியா மாமா மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிச்சுட்டான். உங்களுக்கெல்லாம் பொண்ணு செட் பண்ணி கொடுக்கறதா எனக்கு வேலையாடா? முருகா, நான் பொறுப்பு இல்லை முருகா அதுக்கு. அவர் ஏதோ கேட்கறதுக்கு என்ன எதுவுமே சொல்லாதீங்க. ஓ முருகா, உனக்கு மட்டும் 2 வைஃப் இருக்கு, நான் மட்டும் சிங்கிளா இருக்குமா? This is the end. பாத்தியா முருகா எப்படி கேள்வி கேட்கறாங்க? இந்த கப்பை பாமா மாத்தி அவன் மண்டையில வீசிடு, அதான் தெரியும். அதான் சரி, குள்ளாத.